வணக்கம். BMC நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹிலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பிரதிநிதிகள் குழுவின் இரண்டாவது துணை சபாநாயகர் MP அஹ்மத் அப்துல் வாக்கிப் கராட்டா தலைமையிலான பஹ்ரைன் நாடாளுமன்ற குழு உரையாடல் மூலம் அமைதி முன்னோக்கி நாடாளுமன்ற பாதை என்ற தலைப்பில் கம்போடியாவின் புனோம் பென்னில் நடைபெற்ற ஆசியான் நாடாளுமன்றங்களுக்கிடையேயான சட்டமன்றத்தின் 16வது பொதுச்சபை கூட்டத்தில் AIPAவின் 16வது பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றது. அமைதியான சகவாழ்வை ஊக்குவிக்கவும் சட்டத்தை அறிமுகப்படுத்துவதில் பஹ்ரைனின் முன்னேற்றத்தையும் நிலைத்தன்மை மேம்பாடு மற்றும் மிதமான தன்மைகளுக்கான உலகளாவிய முயற்சிகளுக்கு அதன் தொடர்ச்சியான பங்களிப்பையும் பிரதிநிதிகள் குழு குறிப்பிட்டது. தகவல் மற்றும் மின்னரசு ஆணையம் IGA பஹ்ரைன் திறந்த தரவு போர்ட்டலில் data.gov.bh இல் புதிய அம்சங்களை அறிமுகப்படுத்துவதாக அறிவித்துள்ளது. நம்பகமான தரவுகளுக்கான அணுகலை ஒழுங்குபடுத்துவதற்கும் பயனரின் பயணத்தை வலுப்படுத்துவதற்கும் வளப்படுத்துவதற்கும் உள்துறை அமைச்சரும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொடர்புக்கான அமைச்சர் குழுவின் தலைவருமான ஜெனரல் ஷேக் ரஷீத் பின் அப்துல்லா அல் கலீஃபாவின் உத்தரவுகளை பின்பற்றி புதிய அம்சங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அரசாங்க செயல்திறனை அதிகரிப்பதற்கும் அரசாங்க திட்டத்தின் இலக்குகளுடன் குறிப்பாக தரவு அமைப்புகள் மற்றும் அணுகலை மேம்படுத்துவதில் ஒத்துப்போவதற்கும் தேசிய முயற்சிகளை இந்த மேம்பாடுகள் ஆதரிக்கின்றன என்று IGA செயல்பாடுகள் மற்றும் நிர்வாகத்தின் துணை தலைமை நிர்வாகி டாக்டர் காலித் அஹ்மத் அல் முதாவா கூறியுள்ளார். பஹ்ரைன் மரபுரிமை பெற்ற பாரம்பரிய விளையாட்டுக்கான குழு மவ்ரூத் அதன் அதிகாரப்பூர்வ வலைதளம் மூலம் நக்லத் அல் மவ்ரூத் பாரம்பரிய பனை போட்டிக்கான பதிவை தொடங்கியுள்ளது. இந்த போட்டி ராஜ்யத்தின் விவசாய மரபுகளை பாதுகாப்பதற்கும் பனை மரத்தின் கலாச்சார முக்கியத்துவத்தை வலுப்படுத்துவதற்கும் குழுவின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாகும். இந்த முயற்சி மேன்மைமிகு திரு ஷேக் நாசர் பின் ஹமத் அல் கலீஃபா அவர்களின் வழிகாட்டுதலை தொடர்ந்து பிரதிபலிக்கின்றன. இந்த போட்டி 3 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பனை கத்தரித்தல், இது பனை மரங்களை சுத்தம் செய்து வடிவமைக்கும் பாரம்பரிய கைவினையை எடுத்துக்காட்டுகிறது. கிளை பிரித்தல், இளம் பனை தளிர்களை பிரிக்கும் சரியான மற்றும் ஆரோக்கியமான முறையில் கவனம் செலுத்துதல் மற்றும் சிறந்த பனை பண்ணை தூய்மை அமைப்பு மற்றும் ஒட்டுமொத்த தோற்றத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். தொழிலாளர் சந்தை ஒழுங்குமுறை ஆணையம் எல்லமாரி ஜூன் 29 முதல் ஜூலை 12, 2025 வரையிலான காலகட்டத்தில் 1167 ஆய்வு பிரச்சாரங்கள் மற்றும் வருகைகளை செயல்படுத்தியதாக அறிவித்தது. இதன் விளைவாக 19 விதிமீறல்கள் மற்றும் ஒழுங்கற்ற தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். அதே நேரத்தில் 242 விதிமீறல் செய்பவர்கள் நாடு கடத்தப்பட்டனர். ஆய்வு பிரச்சாரங்கள் மற்றும் வருகைகள் பல ஒழுங்குமுறை சட்டங்களின் விதிகள், குறிப்பாக பஹ்ரைன் ராஜ்யத்தில் தொழிலாளர் சந்தை ஒழுங்குமுறை ஆணையம் மற்றும் குடியிருப்பு சட்டங்கள் தொடர்பான பல மீறல்களை கண்காணித்தன. கவனிக்கப்பட்ட மீறல்கள் தொடர்பாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்பதையும் குறிப்பிட்டன.
மனாமாவில் உள்ள உம்முல் ஹசம் மேம்பாலத்தில் உள்ள விரிவாக்க இணைப்புகளின் பராமரிப்பு பணிகளின் ஒரு பகுதியாக ஷேக் இசா பின் சல்மா நெடுஞ்சாலையிலிருந்து ஷேக் ஜபீர் அல் அஹ்மத் அல் சுபா நெடுஞ்சாலைக்கு சித்ரா பகுதியை நோக்கி இடதுபுறமாக செல்லும் மெதுவான பாதையை மூட வேண்டும் என்றும் போக்குவரத்து இயக்குநரகத்திற்கு ஒரு பாதை வழங்கப்படும் என்றும் பணிகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜூலை 17 வியாழக்கிழமை முதல் ஜூலை 20 வரை வார இறுதியில் மூடல் அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து சாலை பயனர்களும் அனைவரின் பாதுகாப்பிற்காக போக்குவரத்து விதிகளை கடைபிடித்து கீழ்ப்படியுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இளைஞர் மற்றும் விளையாட்டுக்கான உச்ச கவுன்சிலின் SCYS முதல் துணைத் தலைவரும் பொது விளையாட்டு ஆணையத்தின் GSA-வின் தலைவரும் பஹ்ரைன் ஒலிம்பிக் கமிட்டி BOC-யின் தலைவருமான ஹிஸ் ஹைனஸ் ஷேக் காலித் பின் ஹமத் அல் கலீஃபா அவர்களின் ஆதரவின் கீழ் பஹ்ரைன் 26வது அரபு கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் 2025 நடத்த தயாராகி வருகிறது. துனிசியா குடியரசு போட்டிகளை நடத்தும் கடமைகளில் இருந்து விலகியதை தொடர்ந்து இந்த போட்டி ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 2 வரை பஹ்ரைனில் நடைபெறும். செய்திகளை மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். மீண்டும் வணக்கம். பொது பாதுகாப்பு துணைத் தலைவர் மேஜர் ஜெனரல் டாக்டர் ஷேக் ஹமத் பின் முஹம்மத் அல் கலீஃபா ராயல் போலீஸ் அகாடமியால் ஏற்பாடு செய்யப்பட்ட பயிற்சி படிப்புகளுக்கான காலாண்டு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டார். இதில் உள்துறை அமைச்சக பணியாளர்களின் பங்கேற்பும் அடங்கும். தொழில்முறை திறன் மற்றும் பாதுகாப்பு செயல்திறனை மேம்படுத்துவதற்கான அமைச்சகத்தின் முயற்சிகளை இந்த முயற்சி ஆதரிக்கிறது. இந்த படிப்புகள் பொது பாதுகாப்பு தலைவரின் ஆதரவுடன் அமைச்சின் மேம்பாட்டு உத்தியுடன் ஒத்துப்போகின்றன. மேலும் மேம்பட்ட பாடத்திட்டங்கள் மற்றும் நவீன பயிற்சி முறைகள் மூலம் திறன்களை வளர்ப்பதில் கவனம் செலுத்துகின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். குவாடலூப் நதியை ஒரு கொலையாளி நீரோட்டமாக மாற்றிய மலைநாட்டு திடீர் வெள்ளத்திற்கு 10 நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு சுற்று கனமழை பெய்யும் என்று அதிகாரிகள் எச்சரித்ததால் டெக்சஸ் முழுவதும் புயல் தொடர்பான இறப்புகளின் அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை திங்களன்று 131 உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ரியோ கிராண்டோ கிழக்கிலிருந்து சான் அன்டோனியோ மற்றும் ஆஸ்டின் வரையிலான மத்திய டெக்சஸின் பரந்த பகுதியில் அரை அடி வரை கனமழை பெய்யும் என்றும் தேசிய வானிலை சேவை மையம் வெள்ள கண்காணிப்பு செவ்வாய்க்கிழமை காலை வரை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷனா சுல்தானா. நன்றி.